ஸ்விங் ட்ரேடிங் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து இது வரைக்கும் ட்ரேட் செட்டப் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், எப்படி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பட் அது எல்லாத்தையும் விட இந்த வீடியோவும் இதுக்கு அடுத்த வீடியோவும் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஐ வில் கவர் ப்ராக்டிசஸ். அடுத்ததில் வந்து ஐ வில் கவர் சம் சைக்காலஜி ஆர் மைண்ட் செட் சம்திங், எப்படி வந்து வி கேன் பி அ பெட்டர் ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரம் மை ஓன் லேர்னிங்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ். மற்றது எல்லாமே வந்து நான் வேறு இடத்துல இருந்து கற்றுக்கிட்டது அப்படி. பட் இது வந்துட்டு நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள், இல்லை நான் ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிசஸ். ஸோ என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், எவ்வளோ டைம் நம்ம மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேட் செட்டப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து நிறையா ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் செட்டப்ஸ் பிக் பண்ணி வச்சுருப்போம். ஒன்ஸ் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் போது வி மேக் அ ட்ரேட். ஸோ டு பிக் ஸ்டாக்ஸ் யூ வில் நீட் அ லாட் ஆஃப் டைம். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நீங்கள் வந்து நியூஸ்லேருந்து எடுக்கலாம், சோஷியல் மீடியாவிலேருந்து எடுக்கலாம், இல்லை வந்து என்எஸ்சியில் போய் எடுக்கலாம், வால்யூம் ஆர் வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை வந்துட்டு டைரெக்டாக நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸாகவே வந்துட்டு மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படி எடுக்கலாம். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக பண்ணது வந்து, ஆக்சுவலி நான் இது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கிறேன், பட் நான் ரொம்ப ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து மிட் கேப். ஸோ இப்போ நான் கடைசியாக பண்ணும்போது மிட் கேப் 100 ஸ்டாக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணேன். ஸோ அந்த 100 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3 to 4 hours ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் இப்போ ஒரு 2 yearsக்கு மேலே வந்து இது நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் வந்துட்டு ஒரு சார்ட் பார்த்த உடனே ஒரு பேட்டர்ன் வந்து டக்குனு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இப்போ 4 hours ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேர்ந்தாகலாம். பட் அந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் கீப் சார்ட்டிங். சார்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் வந்துட்டு லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு சார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் வந்து இது பண்ணுறது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவாக மார்க்கெட் இருக்கும்போது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது நீங்கள் ஒரு வீக்கெண்டில் உட்காந்து பண்ணலாம், இல்லை ஈவினிங் உட்காந்து பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். பட் மார்க்கெட்டுக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நாட் மோர் தேன் 15 to 30 minutes போதும். என்ன பண்ணுறோம் இதில் அப்படின்னா, நம்மளோட ஆக்டிவாக இருக்கிற ட்ரேட்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது. இப்போ வந்து ஓகே, டார்கெட்ஸ் பக்கத்தில் வந்துருச்சா, டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் கிட்டே இருக்குது அப்படின்னா தென் தட் மீன்ஸ் நீங்கள் இன்றைக்கே வந்துட்டு அந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ண வேண்டி இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒன்று இல்லை அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரெண்டில் அது மூவ் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அது அப் ட்ரெண்டில் இருக்கணும். இல்லை அது கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தென் யூ நீட் டு மேக் அ டெசிஷன். நம்ம வந்து இது கண்டினியூ பண்ணுறதா இல்லை எக்ஸிட் பண்ணுறதா அப்படிங்கிற டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 அனாலிசிஸ் மட்டும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலே வந்து தாராளமாக போதும். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு டைமில் எனக்கு தெரிஞ்சு நாட் மோர் தேன் 5 to 6 ஆக்டிவ் ட்ரேட்ஸ் வந்து நம்ம ஸ்விங்கில் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் லைக் அவ்வளோதான் நமக்கு செட்டப்ஸ் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா நீங்கள் அந்தளவுக்கு ரிஃபைண்டாக பார்க்கணும் அப்படின்னு அர்த்தமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து எல்லா செட்டப்ஸையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா ரிஸ்க்கு. ரொம்ப அக்யூரேட்டாக வந்து ஓகே இது கண்டிப்பாக போகும் அப்படின்னு தெரியறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தெரியும். அடுத்தது வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ நமக்கு வந்து சரி, இப்போ 1.5 அப்படிங்கிறது வந்து 1.5 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு. அதாவது வந்து இப்போது 15 ரூபா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா 10 ரூபா லாஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இது வந்து 1.5 அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது. பட் இது நீங்கள் 2, 3 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்ல ரிஸ்க் ரிவார்டு. அந்த லெவலில் நமக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுறது நல்லது. again it depends on how you want to trade. உங்களோட ரிஸ்க் appetite எப்படி அதெல்லாம். பட் ஆனால் கண்டிப்பாக ரிஸ்க் ரிவார்டு என்ன அப்படிங்கிறத பார்க்காம ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். அடுத்தது வந்து ஸ்டிக் டு யுவர் அனாலிசிஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் செட்டப் அனலைஸ் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த என்ட்ரி எக்ஸிட்டில் இருந்து டீவியேட் ஆகாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி என்ன என்ட்ரி முக்கியமாக லைக் என்ட்ரியில் வந்து நம்ம மாற போகிறதில்ல, பட் எக்ஸிட் டார்கெட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி அது ஹிட் ஆயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுங்க. இது வந்து அட்லீஸ்ட் இனிஷியல் டேஸ். இப்போ நீங்கள் ஸ்விங் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து ஒரு அந்த ட்ரேட் பண்ணுற ஒரு இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இல்லாமல் ஒரு காம் மைண்டடாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு இது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஜெரோதாவில் வந்து ஜிடிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்களே வந்து ஆர்டர் செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம், 120 ரூபா ஹிட் ஆச்சு
இல்லை வந்து 90 ரூபாய் ஹிட் ஆச்சு அப்படின்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே சேர்த்து நீங்கள் வந்து ஜிடிடி சேல் ஆர்டர் வந்து போட்டு வச்சிடலாம். அப்போ வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆயிரும், ப்ரொவைடட் யூ ஆத்தரைஸ் தி சேல். அதே மாதிரி இனிஷியல் டேஸில் வந்துட்டு க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. டோன்ட் ஃபாலோ க்ளோஸ்டு ட்ரேட்ஸ். அதாவது ஆல்ரெடி இப்போ நம்ம எக்ஸிட் ஆன ஒரு ட்ரேட் பண்ணலாம். இந்த சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இப்போ 120 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் அதோட மறந்துடுங்க, மறுபடியும் உடனே போய் பார்க்காதீங்க. அடுத்த நாள் மறுபடியும் அது என்னாச்சுன்னு போய் பார்த்தீங்கன்னா அது சப்போஸ் அது அதிலிருந்து இன்க்ரீஸ் ஆகி 130 ரூபா போச்சு அப்படின்னா அது உங்களோட மைண்ட் செட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் அடுத்த ட்ரேட் பண்ணும்போது கரெக்டாக டார்கெட்டில் வெளியில் வர மாட்டீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். டசன்ட் மேட்டர் அது எங்கே போச்சு அப்படின்னாலும் இட்ஸ் நாட் நீடட். டோன்ட் டூ தட். அடுத்தது வந்து 2 ஆஃப் தி ட்ரேட் ப்ராக்டிசஸ் மாதிரி. ஒன்று வந்து ட்ரேடே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணலாம். பேப்பர் ட்ரேட் அப்படின்னா வந்து மார்க் ட்ரேட் மாதிரி. ஆக்சுவலாக வந்து நம்ம காசு போட்டு ட்ரேட் பண்ணாமல் சும்மா வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறது. ஓகே, இந்த ஒரு ஸ்டாக் வந்து சே ஏபிசின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அது வந்து நான் இன்றைக்கி 100 ரூபாயில் இருக்குது, நான் வந்து இது 120 ரூபா போகும் அப்படின்னு நான் செட்டப் அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து 90ன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா இது உண்மையாலுமே 120 ரூபாய்க்கு போகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென் தட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். என்ன இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பணம் ஆக்சுவலாக உள்ளே போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ யூ ஒன்ட் பி இன் எனி லாஸ். சிமிலர்லி யூ ஒன்ட் பி இன் லைக் ரியலைஸ் பண்ண மாட்டோம். பட் இது வந்து ஜஸ்ட் உங்களோட ட்ரேட் செட்டப் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு பண்ணுறதுக்கு இது வந்து நிறைய பேர் இது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. மேபி எனக்கு வந்து பணம் உள்ளே போட்டு பண்ணும்போது தான் நான் இன்னும் கொஞ்சம் சின்சியராக பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணுது. இட்ஸ் ப்ராப்ளி மை ஓன் லிமிடேஷன். பட் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து லைக் ஈவன் இப்போ ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அதில் பேப்பர் ட்ரேட் பண்ண முடியும். ஈவன் மணி கண்ட்ரோலில் கூட அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பாயிண்ட் தான். வாட் யூ கேன் கால் ஆஸ் ட்ரேடிங் ஜேர்னல். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பண்ணது, அதே மாதிரி எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். ட்ரேடிங் ஜேர்னல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம பண்ணுற ட்ரேட்ஸை வந்து நம்ம ஆஃப்லைனில் ட்ராக் பண்ணுறது. இது வந்து நீங்கள் ஒரு டைரியோ நோட் புக்கோ இல்லை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ ஒரு எப்படி வேணால், இட்ஸ் அப் டு யூ. பட் பாயிண்ட் இஸ் யூ ஹாவ் டு ட்ராக் என்னென்ன ஸ்விங் ட்ரேட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டில் சே 2 ஆகஸ்ட்டில் வந்து நான் ரிலையன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணேன். 2500 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தேன், 2750 ரூபாய்க்கு டார்கெட் வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து சே 2225ன்னு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் என்ன ப்ரைஸ்க்கு அதை செல் பண்ணேன், 2720 ரூபாய்ன்னு நான் செல் பண்ணேன். ஸோ இதில் நான் வச்சுருந்த ரிஸ்க் ரிவார்டு என்ன, சே 1.5. அடுத்து ரொம்ப முக்கியமாக என்ன ரீசனுக்காக இந்த செட்டப்பை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, அப்போ வந்து நம்ம இதில் என்ன நோட் பண்ணலாம்னா ஒரு ட்ரையாங்கிள் செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது, இல்லை வந்து ஒரு சேனல் செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கு, இட்ஸ் பிரேக்கிங் இட்ஸ் 5 இயர் ரெசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு சின்ன நோட் வந்து நீங்கள் எழுதி வைங்க. இது மாதிரி நம்ம பண்ணுற எல்லா ட்ரேட்ஸ்க்கும், இப்போ அதானி ட்ரேடு, அடுத்தது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், வாட் எவர், இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸில் வந்து பை பண்ண போகிறீங்க, என்ன டார்கெட் வச்சிங்க, என்ன ஸ்டாப் லாஸ் வச்சிங்க, ரிஸ்க் ரிவார்டு என்ன, ஆக்சுவலாக என்ன ப்ரைஸில் விற்றீங்க, அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ரீசன் தான். எதுக்காக அந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் நம்பினீங்க, எதனால் அந்த ட்ரேடுக்குள்ளே நீங்கள் போனீங்க. இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலும் சரி, இல்லை வந்து லாஸில் முடிஞ்சாலும் உங்களால் வந்து அந்த ரீசனை வந்து நீங்கள் மறுபடியும் ரீவிசிட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பண்ண டெசிஷன் சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து உங்களால் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரேட் அப்படின்னு இல்லாமல் ஒரு 15-20 ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த எல்லா ட்ரேடுக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருக்கும். லைக் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். அந்த ஒன்று நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப காமனாக கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கலாம். அப்போ அது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான பாயிண்ட்டாக மாறுது. சரி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக பிரேக் ஆகுது, ஆனால் சேனல் பேட்டர்லாம் தப்பாக ஆகுது அப்படின்னா நீங்கள் சேனல் பேட்டர்னில் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் மறுபடியும் போய் அதை ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற டார்கெட்லேருந்து எப்போவுமே வந்து ஸ்டாக் வந்து ஒரு 1% முன்னாடி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் மேபி விக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ வந்து இங்கே க்ளோசிங் பாயிண்ட்டை வச்சு சார்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு ஏதோ ஒரு தப்பு இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் பை ப்ரைஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு உங்களோட நீங்கள் சேல் ப்ரைஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோலேயே இருக்க போகுது. இல்லை நீங்கள் வந்து நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேபி இப்போ ட்ரேடிங் வியூ மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் சார்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லா ஸ்டாக்குக்கும். இது வந்து என்னோட பை ப்ரைஸ், இது வந்து என்னோட டார்கெட், இது என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாமே சார்ட் பண்ணி வச்சலாம். நீங்கள்
போய் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் இருக்க தான் போகுது. பட் என்ன வந்து இருக்காது அப்படின்னா இந்த நோட்ஸ். இப்போ ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ். இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் தான். ஏன்னா ட்ரேடிங் வியூவில் நோட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம் எதனால வந்து அந்த ஸ்டாக்கை வாங்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.